Bonjour. இன்னைக்கு 20 janvier 2025 20 ஜனவரி 2025 லேர்ந்தி என்ற நியூனார் கொண்டால் நிலவக்கூடிய நாள் திங்கள் கிழமை. இன்னைக்கு இப்ப டெவோசியம் அப்படிங்கிற புது தலைப்பு எடுக்கிறோம். சின்ன சின்ன லா டெவோசியம், அப்ப அது வந்து லான்னு போட்டாலே தமிழை. அதுல முதல் இது பாத்தீங்கன்னா டெவோசியம் மாடஸ்ட் ஏ பார்ஃபியூமே else don't sans rien demander en échange. Devotion பக்தி, இங்கிலீஷ்ல டிவோஷன், மாடஸ்ட் ஏ பார்ஃபியூமே. இது பொதுவாக வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபிளார்ஸ் போடுறதுனால அந்த பொருளும் இங்க வரலாம். அந்த துளசி கிளிஸ் கூட டெவோசியமா சொல்லுவாங்க. அடக்கமாகவும் இருக்கும், ரொம்ப மனம் மிக்கதாகவும் இருக்கும். இல்ல பொதுவா பக்தி மனம் கமழன்னு நம்ம தமிழ்ல சொல்லக்கூடியது உண்டு. அது வந்து பக்தி மனம் அப்படின்னு சொல்லலாம். எல்லுங்கிறது வந்து ஷீன்னு பொதுவான பொருள். ஆனா இந்த இடத்துல இட்டுன்னு பொருள். இட்டுங்கிறது இந்த டெவோசியம் வந்து ஃபெமினைனா இருக்கிறதுனால அது இட் டோன் அப்படின்னு இட் கிவ்ஸ். சா ரியன் டெமாண்டே. சானா வித்தவுட் ரியனா நத்திங். டெமாண்டேனா ஆஸ்க்னு அர்த்தம், கேட்டல் அப்படின்னு தான் அர்த்தம். வேண்டுதல் கேட்டல் அப்படிங்கிற மட்டும் வரும். அதாவது இங்கிலீஷ்ல டெமாண்டே டிமாண்ட்னு சொன்னா ரொம்ப வலியுறுத்தி கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். பிரெஞ்சில் அப்படி இருக்காதுன்னு மறந்துடாது. சாதாரணமா ஆஸ்க், ஏஎஸ்கே ஆஸ்க்ங்கிற கேட்பது மட்டும்தான் அங்க இருக்கும். ஆன் எக்ஸ்சேஞ்ச்னா இன் எக்ஸ்சேஞ்ச். தன்னுடைய பக்திக்கு பதிலாக அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு பண்ட மாற்று மாதிரி இல்லாமல் முழுமையாக அளித்தல் பக்தி என்பது எதையும் எதிர்பார்க்காமல் உள்ளதுதான் பக்தி அப்படின்னு சொல்லி மதர் சொன்னாங்க. அதோட ஆங்கிலம் வந்து பாத்தீங்கன்னா டிவோஷன் modest and fragrant, it gives itself without seeking for anything in return. fragrant தான் இங்க பர்ஃபியூமேன்னு இருக்கு. இந்த பர்ஃபியூமேங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல பர்ஃபியூம் அப்படின்னு சொல்றதுக்கும் இதுக்கும் பொருத்தம் பார்த்துக்கலாம். அந்த பர்ஃபியூம்ல PERFUME வரும். பிரெஞ்சுல வந்து பார்ஃபியூமே அப்படின்னு வரும். இந்த ஃபியூமே அதுல நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கூட நம்ம பர்ஃபியூம்ல அவ்வளவா நம்ம அதை வார்த்தையை கவனிச்சிருக்க மாட்டோம். ஃபியூம்னா அது ஒரு புகை மாதிரி வருது. அப்ப என்ன ஆகும்னா அந்த மனம் வந்து கண்ணுக்கு தெரிகிற புகை இல்லாட்டாலும் அந்த மனம் அறையாக பரவுகிறது அப்படிங்க. அப்ப பக்தியும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல பக்தியாக இருந்தாங்கன்னா அவரை பார்த்தா நம்மளும் அதே போல் பக்திமானா இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அலை கூட பரவும். அந்த பொருளையும் நம்ம கொண்டு போறோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.